ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம் மேட் ஃப்ரைட் ரைஸ். அது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த ஒரு பவுல் அளவுக்கு எடுத்திருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். தோல் உரித்த பட்டாணியும் நம்ம எடுத்து வச்சு இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறோம். தண்ணி தெளித்து தாங்க விடணும். நிறைய தண்ணி ஊற்றினோம்னா சத்து ஃபுல்லாக நமக்கு போயிடும். ஸோ ஒரு விசில் விட்டு இந்த அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி அரிசியில் தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ நான் ஒரு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ சாதம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி. நான் 2 கப் எடுத்ததுனால 3 கப் அளவு தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிட்டு இந்த பாஸ்மதி அரிசி வேக வைக்கல முக்கியமான விஷயமே எண்ணெய் தாங்க. எண்ணெய் ஊற்றி நம்ம வேக வைக்கணும். அப்போனா தான் நமக்கு சாதம் நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ குக்கரில் ஒரு விசில் விட்டு ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சு 5 நிமிஷத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். வெயிட் போனோடனே நம்ம எடுத்து நம்ம ஆற வச்சு எடுத்துடும். இப்போ ஒரு வடைச்சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க காய்கறியை இதில் ஆட் பண்ண போகிறோம். காய்கறி வேக வைக்கலையே நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி தெளித்து வேக வைக்கணும். இதில் நம்ம இன்னும் கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெப்பர் தூள் ஆட் பண்ண போகிறோம். மிளகுத்தூள் தாங்க ஆட் பண்ண போகிறோம். இதில் மெயினே இந்த மிளகுத்தூள் தான். இதில் எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ காரம் போட்டுக்கலாம். கடையில் வாங்குற வேறு எந்த மிக்ஸுமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதே கிடையாது. வெறும் மிளகுத்தூள் மட்டும்தான். இந்த மிளகுத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருக்க அந்த அரிசியை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கி விடணும். நமக்கு இதில் பெப்பர் பத்தலை அப்படிங்கிறவங்க இன்னும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடையில் பேக்கெட்டில் இருக்க எந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸுமே நமக்கு தேவையில்லை. வீட்டிலையே நம்ம செஞ்சிடலாம். இவ்வளோ தாங்க நம்மளோட ஃப்ரைட் ரைஸ். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.